வணக்கம்மா. இன்றைக்கி கருப்பு கிரேப்ஸ் எடுத்திருக்கேம்மா. நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி நான் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். எடுத்த ஜூஸை நான் இங்கே கிறிஸ்மஸ் பழம், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு, பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு நான் ஊற வச்சு, இதை நான் 2 நாளாக ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதை நல்லா ஒரு இது மூடி போட்டு மூடி நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது ஒரு டின் எடுத்திருக்கேன் நான். இதில் நான் அளவுகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லலைப்பா. இது என்ன பண்ணியிருக்கேன்றது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இது பட்டர் எடுத்திருக்கேன். இது பட்டர் நான் மெல்ட்டு பண்ணலை. இதை கவனிச்சுக்கோங்க. நான் மெல்ட்டு பண்ணலை. மெல்ட் பண்ணாமல் அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு சலித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு என்னென்ன நம்ம இதில் போடுறோன்றதை காட்டுறதுக்காக தான். இதில் கொஞ்சம் ஜீனி, அதில் பட்டை, ஏலம், கிராம்பு போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. பாருங்கள், நல்லா கழுவி க்ளீனான முட்டையாக தொடச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. சுகர் தண்ணி ஊற்றி கேரமலைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜீனிப்பா, அரைக்காத ஜீனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கோம். வெண்ணிலா எசன்ஸு நம்ம இதோட சேர்த்து ஊற்ற போகிறோம். அதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த பழங்கள்லாம் இருக்குல்ல, அதை நல்லா ஊறிடுச்சுப்பா. அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம 2 நாளாக நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்திருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா கிளறி விட்டு நம்ம இதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் கேக்கு செய்கிறப்போ இதில் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் மெல்ட் பண்ணாத பட்டரில் 5 முட்டையை நான் உடச்சி ஊற்றி அதை நான் கிண்டிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன தான் கிண்டினாலும் மெல்ட் பண்ணாமல் ஊற்றும் போது அது ஒரு மாதிரி திப்பியாக தான் இருக்கும். நல்ல முட்டையோடு சேர்ந்து அது கரையாது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். இது ஒரு சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் செஞ்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இதை கொஞ்சம் சரி ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து எல்லாருக்கும் நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்கன்றது காட்டலாம் அப்படின்றதுக்காகத்தான். இது பாருங்கள், நான் பீட்டர் போட்டாலுமே உங்களுக்கு அந்த வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த திப்பியாக இருக்குது பார்த்திங்களா, அது போகாது. பீட்டர் போட்டாலும் அந்த திப்பியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா முட்டையோட நல்லா கரைஞ்சி கொடுக்காது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. திப்பியாக தான் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் காட்டிகிட்ருக்கேன். பீட்டர் எவ்வளோ தான் நீங்கள் 5ஆம் நம்பர் ஸ்பீடில் வச்சு போட்டாலுமே அது உங்களுக்கு ஃபுல்லாக கரைஞ்சி முட்டையும் அதுவும் ஒன்றா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. இதோட நம்ம ஜீனியையும் போட்டு அடித்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள். இது என்ன எதுக்காக இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது நம்ம செய்கிறது ப்ளம் கேக்குப்பா. ப்ளம் கேக்காக இருந்தாலும் சரி, ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம அந்த பட்டரை மெல்ட் பண்ணி தான்ப்பா ஊற்றணும். மெல்ட் பண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு கேக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக்கு உங்களால் செய்ய முடியும். இதில் நான் உங்களுக்கு இது இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. அதாவது சில பேர் அது நம்ம எப்படினாலும் போட்டு கரைக்கத்தானே போகிறோம், அப்போ அது மெல்ட் ஆயிரும், அந்த சூட்டுக்கு அது மெல்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே போடுறாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அந்த சிஸ்டர்கிட்ட கூட நான் சொன்னேன், இப்படி தான் பண்ணணும்னு. அவங்க இருக்கட்டும், நான் இப்படியே போட்டு பண்ணால் என்ன அப்படின்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. கேக்கு கடைசி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் கேக்கு டேஸ்ட்டில் ஒன்றும் குறைவு வராதுப்பா. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் இப்போ சொல்கிறது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. மெல்ட் பண்ணி ஊற்றுங்க. அதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. மெல்ட் பண்ணி நம்ம ஊற்றுனோன்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு கேக்கு நம்மளால் செய்ய முடியும். அதுக்காகத்தான்ப்பா இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஜீனியை நான் போட்டு பீட்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் கூட உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும், இந்த லேசாக திப்பியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி குருணையாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்.
அது வந்து ஃபுல்லாக கரையாது. அது எவ்வளோ நேரம் நம்ம பீட்டர் போட்டாலும் அது வந்து கரையாது. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கி நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு நம்ம செஞ்சு அது வந்து எடுத்து நம்ம சாப்பிடும் போது வந்து நல்லா, அதாவது பார்க்கவும் அழகாக இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். அதைத்தானே நம்ம விரும்புவோம். அதனால் இந்த தப்பு செய்யாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அது மாதிரி கேக்கு வந்து நான் இப்போ ஓடிஜி ஆனில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் எப்பவும் போல் 180 10 மினிட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 55 மினிட்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கி நான் அதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டத்தான் போகிறேன். 55 மினிட்ஸ் வச்சா என்ன ஆகுன்றதையும் செஞ்சு உங்களுக்கு நான் காட்ட தான் போகிறேன். இப்போ வந்து ஜீனியை போட்டும் நம்ம அடிச்சிட்டே இருக்கோம். அது மேலே உங்களுக்கு நல்லா சரியாக கரையாதது நல்லா தெரியும் பாருங்கள். இதோட நம்ம வந்து அந்த கேரமலைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றிக்க போகிறோம். இது வந்து நான் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு காட்டுறதுக்காக தான்மா அந்த வீடியோ. அதனால் அளவுகள்லாம் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரியான அளவுகளோடு உங்களுக்கு நான் சீக்கிரத்துலேயே ஒரு ப்ளம் கேக் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் செய்வோம். எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு ஆர்டர் வரும், நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். என் வீட்டில் நான் செஞ்சு கொடுக்குற மெத்தடு தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். நான் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியான தவறுகள் செய்யாதீங்கப்பா. நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுவோமே. நம்ம வந்து இது அப்படி போட்டால் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. கேக்கை பொறுத்த வரைக்கும் அளவுகளும் சரி, நம்ம செய்கிற மெத்தடும் சரி, எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டான கேக்கு நம்மளால் செய்ய முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கேக் செய்ய பழகிறவங்க வந்து இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, இதை பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்றதுக்காக தான்ப்பா. பிக்னஸ்க்கெல்லாம் கூட இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாலேயும் நான் ஜூட் பேக்கு தைக்கிறத பற்றியான வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள். காஸ் அனிதா அப்படின்றதில் இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மைதா மாவையும் இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ ஓடிஜி ஆனில் தான் இருக்குது பாருங்கள். நம்ம அடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்க போகிறோம். ஓரங்கள்லாம் அந்த தெரித்து ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. இப்போ கூட வந்து அந்த பேட்டர் உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக அந்த ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கல அது. இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் இதோட போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். நான் இது வந்து எனக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்காகவே நான் ஊற வச்சு ஸ்பெஷலாக இதுக்காகவே தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோக்கெல்லாம் போடுறோம். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. இதில் 2 தப்பு தான். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் மெல்ட் பண்ணாமல் பட்டரை நம்ம ஊற்றுனது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஓடிஜியை வந்து அதிகமான டைம் நம்ம வந்து செட் பண்ணி கூட ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த 2 தப்பும் பண்ண போகிறோம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து கிரேப்ஸு கருப்பு திராட்சை வாங்கி அதுலேருந்து தான் நான் ஜூஸ் எடுத்து நான் வந்து நட்ஸு எல்லாமே ஊற வைப்பேன். எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 days 3 days நான் ஊற வச்சுருவேன். நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ப்ளம் கேக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
எல்லாருக்குமே ப்ளம் கேக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம அந்த மோல்டில் நம்ம வந்து ஊற்றிக்க போகிறோம். இதில் நான் எந்த அளவு மோல்டு, எவ்வளவு பழங்கள் வந்து எவ்வளவு, மாவு எவ்வளவு நம்ம போட்டோம் அப்படின்ற எந்த மெஷர்மெண்ட்டுமே அளவுகளுமே நான் உங்களுக்கு வந்து இதில் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் கரெக்டான அளவுகளில் நான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து சும்மா இந்த மாதிரி செய்யாதீங்கன்றதுக்காகத்தானே இந்த வீடியோ, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டலை. பாருங்கள், நம்ம வந்து இப்போ அந்த மோல்டில் நம்ம ஊற்றிட்டோம். மோல்டில் ஊற்றிட்டோம். நான் வந்து எக்ஸ்ட்ராவே மிச்சம் இருக்குது. நான் அதை வந்து வேறு ஒரு இதுலேயும் மோல்டுலேயும் ஊற்றி அதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான்ப்பா. ஊற்றி எடுத்த பிறகு பாருங்களேன் அது வந்து எப்படி வருதுன்னு. நான் இதில் வந்து 55 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், மேலே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கருப்பாக இருக்குது, தெரியுதா?